चलिए बता दीजिए आ चुकी माननीय मंत्री जी आ चुकी हैं। अगर आप बजट पर बोलना चाहते हैं तो प्लीज आप बोलिए कोई दिक्कत नहीं है। आप पहले स्पीकर के रूप में बोलिए। बजट पे बोल रहे हैं, पूछ लीजिए। बजट पे बोल रहे हैं, पूछ लीजिए। माननीय सदस्य केवल बजट पर बोलना चाहते हैं आप, ठीक है, बोलिए। So I'd like to know, am I allowed to speak those points or not? வணக்கம். பார்லிமெண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. ஆனால் அதற்கு முன்பு பார்லிமெண்டில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களை ஒரு வீடியோ வழியாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். பார்லிமெண்டில் புகழ்ந்த ஒரு மூன்றாவது மனிதர், பார்லிமெண்டில் புகழ்ந்த இந்த மூன்றாவது மனிதர் ஒட்டுமொத்த பார்லிமெண்டின் செஷனை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார். அதாவது ஸ்பீக்கர் என்ன பேசணும், எதை பேசக்கூடாது என்கிற அந்த கண்ட்ரோலை யார் எடுத்திருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவை நீக்குவதற்காக, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வருவதற்காக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடிவிட்டார்கள். காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்சி, சிவசேனா அனைத்து நபர்களுமே பிஜேபியை கார்னர் செய்வதற்காக, நரேந்திர மோடியிடமிருந்து பதில் கேட்பதற்காக, எதிர்க்கட்சிகளும் தன்னுடைய உரையை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு கோரிக்கையுடன், நோக்கத்துடன் இந்த அனைத்து எதிர்க்கட்சிகளுமே ஒன்று கூடிவிட்டது. பிஜேபி நடுநடுங்கி போயிருக்கிறது. பதில் கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது பிஜேபி, முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள். லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா, இவருக்கு எதிராக வரக்கூடிய நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஆனால் அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்லிமெண்ட்டிற்குள் புகழ்ந்த இந்த மூன்றாவது மனிதரை பற்றி. பிப்ரவரி 9 சபை ஸ்பீக்கர் இடத்தில் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி சந்தியா ராய். சந்தியா ராய் மத்திய பிரதேசத்தில் பிஜேபியின் சீட்டிலிருந்து வெற்றி பெற்று எம்பியாக பதவியேற்ற இந்த நபர். சந்தியா ராய் ஓம் பிர்லா ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லோக்சபா ஸ்பீக்கராக அன்னைக்கு பணிபுரிந்திருந்தார். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி தான் முதல்ல பேசுவதாக இருந்திருக்கிறது. அதாவது தன்னுடைய விஷயங்களை எடுத்து வைப்பதற்காக ராகுல் காந்தி எழுந்திருக்கும் போது சந்தியா ராய் திடீரென்று சசி தரூருடைய பெயரை கூப்பிடுகிறார். माननीय सदस्य डॉक्टर शशि थरूर जी। मैम एलओपी को बोलिए। बजट पर चर्चा, माननीय डॉक्टर शशि थरूर जी। எதிர்க்கட்சிகள் கூச்சல் போட்ட உடனேயே ராகுல் காந்தி பேச போனார். அவரை தடுத்து நிறுத்தி நீங்கள் சசி தரூரை பேச அழைக்கிறீர்கள். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்ல, உங்களுக்கு புரிய வரும். பின்னாடியிலிருந்து யாரோ ஒரு நபர் சந்தியா ராயை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை பார்த்துருக்கீங்க. இதை பேசுங்க, இதை பேசக்கூடாது, இதை கேளுங்க. நீங்கள் அந்த வீடியோ, அந்த ஒரு நிமிட வீடியோ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் என்றைக்குமே நடக்காத விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் ஹிந்தியில் பேசுவதை அதை தமிழில் மொழிமாற்றம் செய்தும் போட்டிருக்கிறோம். எந்த இடத்துல அந்த மூன்றாவது மனிதர் பேசுகிறாரோ அந்த இடத்தை ஸ்லோ டவுன் செய்து ரிப்பீட் செய்து கூட நாங்கள் காட்டப் போகிறோம். அதனால் இந்த ஒரு நிமிட வீடியோவை கவனமாக பாருங்கள், கவனமாக கேளுங்கள். ஸ்பீக்கருக்கு சொல்லி கொடுத்து பேச வைப்பது யார்? माननीय सदस्य आप बैठिए, माननीय मंत्री जी बैठे हुए हैं, वो सारे नोट कर लेंगे। प्लीज बैठे हुए हैं, वो सारे नोट कर लेंगे। प्लीज बैठिए, प्लीज आप लोग सब बजट पर चर्चा करिए। चलिए बता दीजिए आ चुकी माननीय मंत्री जी आ चुकी हैं। अगर आप बजट पर बोलना चाहते हैं तो प्लीज आप बोलिए कोई दिक्कत नहीं है। आप पहले स्पीकर के रूप में बोलिए। बजट पे बोल रहे हैं, पूछ लीजिए। बजट पे बोल रहे हैं, पूछ लीजिए। माननीय सदस्य केवल बजट पर बोलना चाहते हैं आप, ठीक है, बोलिए। So I'd like to know, am I allowed to speak those points or not? உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, மேடம் ஆ கई हैं, மேடம் வந்துட்டாரு,
மேடம் பேச போகிறாங்க, மேடம் கேளுங்க எதை பற்றி பேச போகிறாருன்னு கேளுங்க. இது எல்லாமே பின்னாடி உங்களுக்கு அரசல் புரசலாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ராகுல் காந்தி எதை பற்றி பேச போகிறார், பட்ஜெட்டை பற்றி பேசினா அதை பற்றி பேச விடுங்க, இல்லைன்னா பேச விடக்கூடாது. இது பின்னாடி நீங்கள் கேட்குறீங்க. சரி, ராகுல் காந்தி என்று ஸோ ஐ வுட் லைக் டு நோ, am I allowed to speak those points or not? தெளிவாக ஒரு கேள்வி. நான் பேச வந்த இந்த விஷயங்களை, இந்த புள்ளிகளை நான் பேசலாமா பேசக்கூடாது? எஸ் ஆர் நோ? எதிரில் அமர்ந்திருந்த இந்த பெண்மணி நோ நோ நோ, பேசக்கூடாது. So I'd like to know, am I allowed to speak those points or not? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கைகளை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அதையும் செய்யலாம். பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி இருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பின்னாடி ஒரு சத்தம் வருது, நீங்கள் கேளுங்க. கிரண் ரிஜிஜு இவங்கெல்லாம் பேச விருப்பப்படாத நபர்கள் மேடம், நீங்கள் விடுங்க, மற்ற வேலையை பார்ப்போம். பிஜேபியின் பார்லிமெண்ட்ரி அஃபேர் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு பேசக்கூடிய அந்த வார்த்தை. लेकिन इससे पहले कमिटमेंट नहीं हुआ, सिर्फ एलओटी को ही बोलने देंगे, इसका कोई एग्रीमेंट नहीं हुआ. எல்லாமே தெளிவாக தெரிகிறது, கிளியராக கேட்கிறது, டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. யார் இந்த மூன்றாவது நபர், மூன்றாவது மனிதர்? ஏன்னா நீங்கள் அந்த கேமராவை பார்த்தீர்கள்ல, சந்தியா ராய் மேலே தான் அந்த கேமரா இருக்கு. அந்த மூன்றாவது மனிதர் யார் என்கிற அந்த கேமரா படம் பிடிக்கவில்லை. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் மேனேஜ்ட், எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு. தென் ஹூ இஸ் திஸ் பர்சன் என்கிற இந்த கேள்வி. அங்கே ராகுல் காந்தியை பேச விடவில்லை. எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சபையை கலைத்து சபையை க்ளோஸ் செய்து விட்டார்கள். ராகுல் காந்தி வெளியே வந்து அவர் பேசிய வார்த்தை. பட் அதற்கு முன்னாடி ஹூ வாஸ் தட் பர்சன், ஹூ வாஸ் தட் தேர்ட் பர்சன்? யார் இந்த மூன்றாவது நபர்? எப்படி பார்லிமெண்ட் நடக்கிறது என்கிற விஷயத்தை ஒட்டுமொத்த உலகமே பார்க்கிறது. ஹூ இஸ் தட் மிஸ்டீரியஸ் நபர் என்கிற இந்த கேள்வி மக்கள் கேட்கும்போது எந்த விதமான பதிலும் கிடையாது. நோ ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட். அண்ட் ராகுல் காந்தி பேசிய அந்த வார்த்தை, the government did not want me to discuss at all, so they disturbed the house, they didn't want me to speak. That happened 3 or 4 times. அரசாங்கம் என்னை பேசவே விடுவதில்லை. நான் பேசக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். 1 முறை 2 முறை அல்ல, 3 4 முறை என்னை பேச விடாமல் தடுக்கக்கூடிய வேலையை சபையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், அரசாங்கம் பார்த்து வருகிறது. And the government didn't want me to discuss that at all, and so they stalled the house. They didn't let me speak. That happened 3 or 4 times. இந்திய சுதந்திர வரலாற்றில் மிகவும் கான்ட்ரோவர்ஷியலான ஸ்பீக்கராக மாறியிருக்கிறார். எப்படி? ஆளும் கட்சி கொச்ச வார்த்தையாக பேசினால் கூட, கெட்ட வார்த்தையில் பேசினால் கூட, ஓம் பிர்லா ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. எதிர்க்கட்சிகள் இந்த நாட்டு உரிமைகளுக்காக, இந்த நாட்டு அதிகாரங்களுக்காக அல்ல, இந்த நாட்டின் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேச நினைத்தால் கூட அவர்களை பேச விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறார். யாரும் பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசிவிடக்கூடாது, அடானியை பற்றி பேசிவிடக்கூடாது, மோடியை பற்றி பேசிவிடக்கூடாது, பிஜேபியை பற்றி, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசிவிடக்கூடாது. ஹிந்து முஸ்லிம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் கலவரங்கள் வெடிக்கிறது இல்லையா, பேசக்கூடாது. இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் பேசக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் பேசக்கூடாது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களை பற்றி, விலைவாசியை பற்றி, வேலைவாய்ப்பை பற்றி பேசக்கூடாது. ராகுல் காந்தி சார்
நீங்களே சொல்லுங்கள். நான் எதை பற்றி தான் பேசணும் எழுதி கொடுத்துருங்க. நீங்கள் அதையே நான் கேள்வியாக எடுத்து வச்சுட்டு போயிடுறேன். அதற்கும் தலையசிக்காமல் இந்த நபர் பார்லிமெண்ட்டை எப்படி நடத்தியிருக்கிறார், எப்படி சின்னாபின்னமாக்கி விட்டார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஷுட் நாட் டாக். ஓம் பிர்லா செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்கள், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவர் எப்போ எவ்வளோ நிமிஷம் வேணாலும் பேசலாம் என்கிற அதிகாரம் இருக்கும்போது கூட ஓம் பிர்லா அந்த பழக்கத்தை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். அதாவது கான்ஸ்டியூஷன் வழியாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் கிடைத்த அந்த பவரை, அந்த அதிகாரத்தை அழிக்கக்கூடிய, நசுக்கக்கூடிய வேலையை ஓம் பிர்லா பார்த்திருக்கிறார். ராகுல் காந்தி நர்வானே, முன்னாள் இராணுவ அதிகாரி எழுதிய அந்த புத்தகத்தை பற்றி பேசினாலே இல்லை இதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது, ஒரு கூச்சல் நடக்குதுங்க. நீங்களே பாருங்க. यहाँ पे नरवणे जी ने कहा है, नरवणे जी ने कहा है हुई ही नहीं है। इसका जिक्र सदन में कैसे हो सकता है? और प्रकाशित हो तो भी नहीं कर सकते। तो सर आप एक काम करिए, आप मुझे बता दीजिए क्या कहना है मुझे। இது மட்டுமல்ல, நரேந்திர மோடி கடந்த 11 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரசிடென்ட் அட்ரஸிற்கு பின்பு ஓடி ஒளியக்கூடிய வேலையை அவர் பார்த்திருக்கிறார். பதில் கொடுக்கவில்லை, லோக்சபாவில் பேசவில்லை. ஏன்னா அங்கே கேள்விகள் வரும் இல்லையா, ட்ரேட் டீலை பற்றி கேள்வி வரும், எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி கேள்வி வரும். அதனால் ஓடி ஒளிந்து விட்டார். இதே ஓம் பிர்லா அவர்கள் நரேந்திர மோடியை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் எம்பி, பெண் எம்பிக்கள் மீது பழியை போடுகிறார். அந்த பெண்கள் அப்படியே ஆக்ரோஷமாக வந்தார்கள். எனக்கு தகவல் கிடைத்தது, பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்த உடனே அவர்கள் தாக்கியிருப்பார்கள். அப்படி தாக்கியிருந்தால் பிரைம் மினிஸ்டருடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கும், ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு எந்த விதமான மெசேஜ் போகும். அதனால்தான் நான் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் செய்து நீங்கள் வர வேண்டாம்னு நான் கூறினேன். ஓம் பிர்லா எந்த பொய் பேசினார், நீங்களே கேளுங்கள். जानकारी आई कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे। ये दृश्य मैंने सदन में देखा भी सही। अगर ये घटना हो जाती तो ये अत्यंत अप्रिय दृश्य देश के लोकतांत्रिक परंपराओं को तार तार कर देता। इसको टालने के लिए मैंने माननीय प्रधानमंत्री से आग्रह किया कि उन्होंने सदन में नहीं आना चाहिए। அப்படி ஓம் பிர்லா உண்மையை பேசியிருந்தால், உடனடியாக அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த பெண்கள் தான் தாக்க போறார்கள் எஃப்ஐஆர் பதிவிட்டிருக்கலாமா இல்லையா, அந்த எம்பிக்கள் மீது வழக்கு போட்டிருக்கலாமா இல்லையா. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, இந்த நாட்டு பாதுகாப்பு வளையங்கள், பார்லிமெண்ட்டுக்குள்ள பாதுகாப்பு, பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மார்ஷல்ஸ், அதை தாண்டி இந்த நாட்டு இன்டெலிஜென்ஸ். பிகாஸ் ஓம் பிர்லாக்கு தான் தெரியுமே எந்த பெண்கள் யார், எந்த எம்பி ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மகாமானவை தாக்க வந்தார்கள் என்று. ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடலை? தெர் இஸ் நோ ஆக்ஷன், தெர் இஸ் நோ ரியாக்ஷன். அட்லீஸ்ட் யூ ஷுட் கம் அவுட் அண்ட் டெல் த நேம், யார் அந்த நபர்கள் என்று. எதுவுமே கூறவில்லை. அப்போது ஓம் பிர்லா ஆப்போசிஷன் எம்பிக்கள் மீது, பெண் எம்பிக்கள் மீது தவறான பழியை சுமத்தியதாக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியுமே ஒன்று கூடிவிட்டது. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே. अखिलेश यादव கேளுங்கள். सरकार को आगे आकर के बहुत सी बातों को न लेकर के सीधी सीधी विपक्ष के जो सवाल है उनका जवाब देना चाहिए. अखिलेश यादव கூறியதுதான், அரசாங்கம் வெளிப்படையாக எந்த பெண்மணி யார் தாக்க வந்தார், they should come out and say. ஆப்போசிஷனோட கேள்வி இதுதானே. இந்த அனைத்திற்கும் பின்பு பெண்களுடைய தன்மானத்திற்காக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், மல்லிகார்ஜுன் கர்கே, பிரியங்கா காந்தி போன்ற ஏராளமான நபர்கள் ஓம் பிர்லாவுடைய இந்த ஃபால்ஸ் அலிகேஷன், பொய்யான ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு அவருக்கு எதிராக நரேந்திர மோடியை அட்டாக் செய்ய போகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அது ஒரு பொய் வதந்தி, ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார் என்ற அந்த விஷயத்தை வைத்து பார்லிமெண்ட்டில் ஒரு மீட்டிங் போடப்பட்டது. ராகுல் காந்தி
பார்லிமெண்ட் வளாகத்திலிருந்து என்ன பேசினார், அதையும் நீங்கள் கேட்டு விடுங்கள். There's no question of our members attacking the Prime Minister. He should have the courage to come. And I also mentioned that, look, if somebody is said that he's going to attack the Prime Minister, then please do an FIR at once. Arrest that person. Why are you not doing that? Right? இந்த அனைத்திற்கு பின்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வருவதற்காக, அதாவது ஓம் பிர்லாவை இந்த பதவியில் நீக்குவதற்காக ஒரு மோஷன் கொண்டு வருவதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு ராஜ்யசபாவின் சேர்மன் ஜக்தீப் தம்கர், அந்த நபரும் பிஜேபிக்கு சாதகமாக பாரபட்சமாக நடந்து கொண்டதால் இதே எதிர்க்கட்சிகள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கும் போதே நரேந்திர மோடியின் டீம் தப்பித்து விட்டது. அவரை இவர்கள் மோஷன் கொண்டு வரதுக்கு முன்பே அவரை அவுட் கேட்டை காட்டிவிட்டார்கள். நீங்கள் வெளியே போங்க என்று கூறிவிட்டார்கள். பிகாஸ் அவமானம் யாருக்கு? நரேந்திர மோடியின் டீம் இருக்குது. அது ராஜ்யசபா, இது லோக்சபா. ராஜ்யசபாவிற்கும் லோக்சபாவில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வேறு. லோக்சபாவில் ரொம்பவே ஒரு சிறிய இடத்தில் ஒரு சிறிய டிஃப்ரென்ஸில், ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார். என்னைக்கு எப்போ காலவாரி விடுறார்கள்னு அவருக்கு தெரியவில்லை. வெரி மினிமலிஸ்டிக் மார்ஜினில் தான் அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கு. சந்திரபாபு நாயுடு பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார். நிதிஷ்குமார் அவருடைய உடல்நிலை சரியாக இல்லை, அவரை மிரட்டி வைத்திருக்கிறார்கள், அவருடைய ஆட்களை மிரட்டி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நிதிஷ்குமார் அவர் இல்லைன்னா கட்சியை உடைத்து விடுவார்கள். கட்சியை காப்பாற்றுவதற்காக நிதிஷ்குமார் அங்கே இருக்கிறார். பட் இஃப் தே வாண்ட், the government can go in 1 day, 1 hour. स्पीकर साहब पे इतना प्रेशर है कि उनको खुद स्टेटमेंट देना पड़ रहा है जो सही नहीं है. अभी सवाल ही नहीं उठता कि कोई मोदी जी पे कोई हाथ उठाए या कुछ ऐसा करे. सवाल ही नहीं उठता. Opposition leaders பார்லிமெண்ட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸில் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கர்கேவுடைய சேம்பரில் இந்த மீட்டிங் நடந்தது. ஓம் பிர்லாவிற்கு எதிராக ஒரு மோஷனை கொண்டு வருவதற்கான இந்த மீட்டிங். இதில் திரிணாமுல் காங்கிரஸோடைய லீடர்ஸ் கலந்து கொண்டார்கள், வெஸ்ட் பார்ட்டிஸ் அதனுடைய லீடர்ஸ் கலந்து கொண்டார்கள், டிஎம்கேஎன் எம்பிஸ் கலந்து கொண்டார்கள், சமாஜ்வாதி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா தள், சிவசேனா, யூபிடி, என்சிபி, சமாஜ்வாதி பார்ட்டி போன்ற அனைத்து கட்சிகளுமே இந்த டிஸ்கஷனில் கலந்து கொண்டதுக்கு பின்பு குறைஞ்சபட்சம் 100 எம்பிக்கள், 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஏற்கனவே கையெழுத்து போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த கையெழுத்தை போட்ட உடனே பார்லிமெண்ட் கமிட்டியிடம் இந்த காகிதம் ஒப்படைக்கப்படும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை, அந்த பக்கம் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டுட்டு வந்தால் கூட ஓம் பிர்லாவை காப்பாற்றிவிடும் பிஜேபி. பட் வாட் மெசேஜ் இஸ் கோயிங்? வாட் சார்ட் ஆஃப் மெசேஜ் இஸ் கோயிங்? காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் நர்வானே எழுதிய ஒரு புத்தகத்தை பற்றி நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங் எந்த அளவில் இந்த நாட்டுக்கு எதிராக கல்வான் காட்டியில் நடந்த சைனா இந்தியா அந்த கான்ஃப்ளிக்டில் எந்த அளவில் அவர்கள் ரியாக்ட் செய்தார்கள் என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைக்க முன் வரும்போது இல்லை புத்தகத்தை பார்த்து நீங்கள் பேசக்கூடாது, புத்தகமெல்லாம் எவிடன்ஸே கிடையாது என்று. ஆனால் இதே இடத்தில் பிஜேபியின் எம்பியான நிஷிகாந்த் தூபே இந்திரா காந்தி நெஹ்ருவுடைய இமேஜை பர்சனல் டார்கெட்டாக எடுத்து வைக்கும்போது இதே ஓம் பிர்லா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார், கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தார். பெண் எம்பிக்கள் மீது தவறான பழிகளை போட்டு வந்தார். பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள், ஆர்டிக்கல் 94C பிரகாரம் ஒரு சேர்மன் அல்ல லோக்சபா ஸ்பீக்கர் ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக வேலை பார்க்கும்போது அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆர்டிகல் 94C கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய இந்த சட்டத்திற்கு கீழே நிச்சயமாக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலாம். இந்த நபர் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த நபரை நீக்குங்கள் என்கிற அந்த முடிவை அவர்கள் எடுக்கலாம். ये कांग्रेस का मुद्दा या एसपी का मुद्दा या तृणमूल का मुद्दा नहीं है. ये मुद्दा है कि विपक्ष क्या बोलेगा, विपक्ष क्या राष्ट्रपति का भाषण पे बोलेगा, वो सरकार तय नहीं कर सकती. सरकार मैक्सिमम उनका स्पीच रेडी कर सकता है, हमारा स्पीच सरकार नहीं. As per news agency PTI நீங்க பார்த்தீர்கள்னா, the motion can be brought in Lok Sabha to remove the speaker. மோஷனை
லோக்சபாவின் ஸ்பீக்கரை கொண்டு வருவதற்காக நீக்கலாம், அதற்காக 100 நபர்களுடைய கையெழுத்து தேவைப்படுகிறது. அதற்கான வேலையை எதிர்க்கட்சிகள் பார்த்து வருகிறார்கள். लगातार ये देखने को मिला है इस तरह से जब से भारतीय जनता पार्टी आई है, हल्का फुल्का स्पीकर्स लोग अलाइन करते हैं सत्ता पक्ष के साथ, लेकिन देखा गया है कि बार बार माइक ऑफ कर देना और जो सत्ता में लोग बैठे उनकी जो भाषा का प्रयोग करें, कभी माइक ऑफ नहीं होता है, कभी एक्सपेंज नहीं होती उनकी बातें, लेकिन विपक्षी दलों के नेताओं का स्पीकर ऑफ किया जाता है, सांसदों का स्पीकर ऑफ किया जाता है. तो ये अगर नो कॉन्फिडेंस मोशन लाने का अगर है तो मुझे लगता है इंडिया ब्लॉक मिल के ही ये मोशन. டிம்பிள் யாதவரை நீங்கள் கேட்டீர்கள். சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவுடைய மனைவி மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். எதிர்க்கட்சிகளை பேசவே விட மாட்டேங்கிறார்கள். மைக் ஆஃப் பண்ணுறது, கேமராவை திருப்புறது, இல்லை இது போன்ற பிரச்சனைகளை வைத்து கூச்சல் போடுவது. ஆளும் கட்சி எந்த விதமான கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கவலை இல்லை, எதிர்க்கட்சிகள் ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை விடுங்க, எழுந்து நின்று எங்களுடைய தொகுதியை பற்றி கூட எங்களால் பேச முடியவில்லை. டிம்பிள் யாதவுடைய இந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த இந்தியா பிளாக் இப்போ ஒன்று கூடி விட்டது. அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, சரத்பவார், சிவசேனா அனைத்து கட்சிகளுமே ஓம் பிர்லாவுக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்தால் பிஜேபிக்கு தான் அசிங்கம், நரேந்திர மோடியுடைய இந்த சாசனத்துக்கு தான் அசிங்கம். ஏன்னா நீங்கள் இந்த பார்லிமெண்ட்டின் ஆன்மாவை எந்த அளவில் பார்லிமெண்ட்டில் டிபேட்ஸ் நடக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தனக்கு சாதகமாக யார் பேசுகிறார்களோ அவர்களை மட்டுமே பேச விடுங்கள், எங்களுக்கு எதிராக யாரையுமே பேச விடக்கூடாது என்று நீங்கள் எடுத்து வந்த இந்த முடிவு இந்த நாட்டு ஜனநாயகத்தை நெரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. நரேந்திர மோடியின் இந்த அரசாங்கம் இந்த நாட்டு ஜனநாயகத்தை கொலை செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. கொலைகார அரசாங்கமாக மாறிவிட்டது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.